Good morning students. So last classல நம்ம பார்த்தது என்ன அப்படின்ட்டு ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இன்னைய டாப்பிக்கில் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டத்தில் ஃபஸ்ட் ஒன் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, அதோடைய மீனிங் பார்த்தோம். ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ இது எல்லாமே நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைய டாப்பிக்கு நம்ம போயிடலாம். ஸோ இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டத்தில் செகண்ட் ஒன், தட் மீன்ஸ் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. அதோடைய மீனிங், ஃபியூச்சர்ஸ், மெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் எக்கனாமி, டிமெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மீனிங். So socialist economy we call them as socialism. That means public sector. ஏற்கனவே போன கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா ப்ரைவேட் செக்டார், சோஷியலிஸ்ட் எக்கனாமினா கவர்மெண்ட் செக்டார், தட் மீன்ஸ் பப்ளிக் செக்டார். ஸோ சோஷியலிஸ்ட், அதாவது தட் மீன்ஸ் சோஷியலிசம் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம். Who is the father of socialism அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, that person is Karl Marx. ஸோ கார்ல் மார்க்ஸ் அவர் தான் சோஷியலிஸ்ட் எக்கனாமியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சோஷியலிசம் போன கிளாஸ்லேயே பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ அதோடைய கண்டினியூ சோஷியலிசமுடைய மீனிங் பார்க்கலாம். இட் ரெஃபர்ஸ் டு எ சிஸ்டம் ஆஃப் டோட்டல் பிளானிங், பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் state control of economic activities. So total planning இருக்குது, public ownership இருக்குது, state control on economic activities. So economic activitiesல already know production activity, consumption activity. போன கிளாஸ்க்கு முன்ன கிளாஸில் பார்த்தோம், ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து சோஷியலிசத்தில் டோட்டல் பிளானிங், அதாவது முழு அதிகாரம், முழு செயல் திட்டங்கள், அதாவது திட்டங்கள் அனைத்தும் யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கண்ட்ரோல், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோஷியலிசம். ஸோ சோஷியலிசம் அப்படின்னா என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஃபாதர் அந்த கார்ல் மார்க்ஸ் அப்படின்றவரை நம்ம போய் பார்க்கலாம். இவர் தான் கார்ல் மார்க்ஸ். ஸோ கார்ல் மார்க்ஸ்னால் யார்? த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம். ஒன் ஆஃப் த கொஷின் வில் ஆஸ்க், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்ல் மார்க்ஸ். ஸோ இவரை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவர் தான் கார்ல் மார்க்ஸ். ஓகே, சரி. இன்னும் இது வந்து சிம்பிளிஃபையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோஷியலிஸ்ட் எக்கனாமியில், இன் ஏ சோஷியலிஸ்ட் எக்கனாமி ஆல் த ரிசோர்ஸஸ் ஆர் ஓன்டு அண்ட் ஆப்ரேட்டட் பை த கவர்மெண்ட். ஏற்கனவே நான் சொன்னேன். ஸோ ஸ்டேட் கண்ட்ரோல், அதாவது ஓன்டு ஆர் மேனேஜ்டு பை த ஒன்லி ஒன் கவர்மெண்ட் செக்டார், தட் மீன்ஸ் பப்ளிக் செக்டார். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்டரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணணும். அது வந்து ஒரு 3 விதமான ஒரு கொஷின்ஸை நம்ம ஏற்படுத்திக்கலாம். இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட் டு ப்ரொடியூஸ், எந்த மாதிரியான உற்பத்தி, எந்த மாதிரியான பொருளை உற்பத்தி பண்ணலாம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மோஸ்ட் அர்ஜென்ட் அப்படின்ட்டு வாட் டு ப்ரொடியூஸ், எந்த மாதிரியான பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணணும். தட் மீன்ஸ் வாட் டு ப்ரொடியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸா அல்லது வெப்பன்ஸா. மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், தட் மீன்ஸ் கிரைன்ஸ், இதுவும் முக்கியமானது தான். அதே போல் அதை விட ரொம்ப முக்கியமானது நாட்டினுடைய பாதுகாப்பு. ஸோ நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எந்த மாதிரியான பொருட்கள், அதாவது வெப்பன்ஸ், அதை ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ எந்த மாதிரியான பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற டெசிஷனை யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தான். அதே போல் ஹவு டு ப்ரொடியூஸ், இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெப்பன்ஸ், அந்த பொருளை எந்த விதமான மூலயமா எப்படி அதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசைடும் கவர்மெண்ட்டு டெசிஷன் தான். த நெக்ஸ்ட் ஒன், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த கமோடிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இது யாருக்காக, எந்த மாதிரியான சொசைட்டி, எந்த மாதிரியான மக்களுக்காக அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதாவது
ரிச் பீப்புளா, புவர் பீப்புளா, இல்லை மிடில் பீப்புளா, ஸோ ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எல்லாமே யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒன்லி ஓன்டு. ஓகே, ஸோ தட் economy, that means socialist economy is also known as, already know, command economy or planned economy. Okay, புரியும் நினைக்கிறேன். The next one, uh, give the example of socialist countries அப்படின்னு கேட்டாங்கன்னா a few countries are there. Soviet Union, the another one is Cuba. Soviet Union என்ன? Russia. Okay, ரஷ்யா, போலாண்ட், வியட்நாம். ஸோ இது எல்லாமே சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸ். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக், ஃபீச்சர்ஸ் ஆஃப் socialism. A few features are there. So first one, state ownership of means of production. So already know, first pointல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், owned by only government. So all resources are owned by the government. எந்த விதமான ரிசோர்ஸஸ் இருந்தாலும், வளங்கள் இருந்தாலும், அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா ஓனர்ஷிப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் நீங்கள் தட் மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் கடைக்கால் எடுக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் புதையிலோ ஏதோ கிடைச்சிதுன்னா அது வந்து உங்களுக்கு சொந்தமாகாது. அது வந்து யாருக்கு சொந்தமாகும்னா கவர்மெண்ட். ஸோ ஓனர்ஷிப், ஆல் த ரிசோர்ஸஸ் ஆர் ஓன்டு பை கவர்மெண்ட் ஒன்லி. புரியுதா? ஸோ ஆல் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் நேஷனலைஸ்டு அண்ட் மேனேஜ்டு பை த பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ எந்த மாதிரியான ஒரு வித வளங்கள் இருந்தாலும் அது வந்து மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாமே யார்? பப்ளிக் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் மட்டும்தான். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், சோஷியல் வெல்ஃபேர். இதில் முக்கியமான மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமியில் சோஷியல் வெல்ஃபேர், மக்களுடைய நலனை மட்டும்தான் இவங்களுக்கு முக்கிய ஒரு குறிக்கோளாக இருக்கும். தட் மீன்ஸ் அல்டிமேட் எய்ம், தட் இஸ் த சோஷியல் வெல்ஃபேர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் பிளானிங், தட் மீன்ஸ் சென்ட்ரல் எக்கனாமிக் பிளானிங். ஸோ ஆல்ரெடி நோ, பிளானிங் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எ சோஷியலிஸ்ட் எக்கனாமி. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு செயல் திட்டங்கள், அதாவது திட்டம் வகுத்த பிறகு தான் அதை செயல்படுத்துவாங்க. இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ண பிறகு தான் அதை ப்ரொசீஜர்ஸுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ திஸ் சிஸ்டம், ஆல் டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் பை த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. எல்லா முழுமையான திட்டங்கள் எல்லாருமே யாருடைய கண்ட்ரோல் இருக்குதுன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி நோ, சென்ட்ரல் பிளானிங், அதாவது பிளானிங் கமிஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளானிங் கமிஷன் இப்போ தான் அதோடைய நேம்ஸை மாற்றிருக்காங்க. தட் மீன்ஸ் நிதி ஆயோக். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிளானிங் கமிஷன்ஸ் ஆல்ரெடி நோ, ஃபஸ்ட்டு 5 பிளான், செகண்ட் 5 பிளான். ஸோ இந்த மாதிரியான 5 பிளான்ஸஸ் எல்லாமே பிளானிங் கமிஷன். ஸோ கவர்மெண்ட்டுடைய திட்டங்களை வகுத்து தான் செயல்படுத்துவாங்க. இது வந்து யாருக்காகனா மக்களுக்காக. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். என்ன பாயிண்ட் இது? சென்ட்ரல் எக்கனாமிக் பிளானிங். புரியுதா? த நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சோஷியலிசம் ப்ரொவைட்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஈக்குவலாக ஒரு வாய்ப்பை அளிக்கக்கூடியது இவங்களுடைய முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஃப்ரீ ஹெல்த்து, ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்க பெற செய்யணும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம். புரியும் நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் லெஸ் சோஷியல். இதில் சோஷியல்னு இருக்குது, அது வந்து சொசைட்டி. கிளாஸ்லெஸ் சொசைட்டி அப்படின்ட்டு நீங்கள் படிக்கணும். புரியுதா? கிளாஸ்லெஸ் சொசைட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தேர் இஸ் எ கிளாஸ்லெஸ் சொசைட்டி அண்ட் ஸோ நோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட். எந்த ஒரு முரண்பாடும் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். எந்த ஒரு
வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கணும். எல்லாருடைய பொருளாதார செயல்பாடுகள், அஹ், பொருளாதார விஷயமான செயல்பாடுகள் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கிடைக்க பெறணும் அப்படின்றது தான் கிளாஸ்லெஸ் சொசைட்டி கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், absence of competition. ஸோ ஆல்ரெடி நோ கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட்டுடைய முழு அதிகாரமும் ஆர் மேனேஜ்டு ஆர் கண்ட்ரோல்டு பை ஒன்லி கவர்மெண்ட் செக்டர் தான் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல காம்படிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் த ஸ்டேட் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்லி ஓன்டு கவர்மெண்ட் செக்டர், தட் மீன்ஸ் ஸ்டேட். ஸோ இதில் ப்ரைவேட் செக்டருக்கு ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். ஒரு விதத்தில் ப்ரைவேட் செக்டர்ஸுடைய இன்வால்மெண்ட்டு ரொம்ப குறைவாக இருக்கலாம், இல்லைன்னா நில், ஜீரோ. ஸோ இதில் முக்கியமான என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கன்சியூமர் வில் ஹாவ் எ லிமிட்டெட் சாய்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸில் தட் மீன்ஸ் கன்சியூமருடைய சாய்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப லிமிட்டட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலிசம்னா என்ன, அதோடைய மீனிங் ஆஃப் சோஷியலிசம், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதோடைய கண்ட்ரீஸ், சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸ், வாட் ஆர் த சோஷியலிஸ்ட், கேவ் எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸ் கேட்டாங்கன்னா அந்த கண்ட்ரியோட நேம் எழுதணும். தட் மீன்ஸ் போலாந்து, கியூபா, சோவியத் ரஷ்யா, தட் மீன்ஸ் சோவியத் யூனியன். ஸோ இதெல்லாம் எழுதணும். இதை பார்த்தோம். அதுக்கடுத்தது கடைசி டாப்பிக்கில் என்னென்ன பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசத்தில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If any doubt means you have to ask or call. Okay, thank you.